ரயில்வே துறையில் தமிழர்கள் தடம் பதிப்பும் உங்களுடன் தமிழா ஐஏஎஸ் அகாடமி வரக்கூடிய ஆர்ஆர்பி குரூப் டி என்டிபிசி போன்ற போட்டித் தேர்வுக்கு பயன்படக்கூடிய விதத்துல மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் தேர்வு தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு வரோம். இன்னைக்கு அறிவு கூர்மை பகுதி 4 பார்க்க போறோம். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினும் எந்த தலைப்புல இருந்து கேட்கறாங்க பாருங்க, எந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி கேட்கறாங்க, அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ண வேகமா ஆன்சர் பண்ண முடியும். ஒவ்வொரு கொஸ்டினும் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. இதே பேட்டர்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நம்ம வேகமா ஆன்சர் பண்ண பிளான் பண்ணிக்கணும். ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஓகே, இது வரைக்கும் நம்முடைய தமிழா ஐஏஎஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமியில ஸ்டடி பேக்கேஜ் போன்ற ரயில்வேஸ்க்கான மொத்தம் 7 புக்ஸ் உங்களுக்கு கொரியல் அனுப்பிச்சிருவாங்க. இது இல்லாம உங்களுக்கு டெஸ்ட் சீரியஸும் ப்ரீவியஸ் கொஸ்டினும் பிடிஎஃப் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பப்படும். இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1999 ரூபா தான். கொரியர் சார்ஜ் ஃப்ரீ தான். இது விருப்பம் உள்ளவங்க இந்த எங்க தொடர்பு கொண்டு நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்ட 2 மும்மைகளை தொடர்ந்து அதே அமைப்பை பின்பற்றும் மும்மையை தேர்ந்தெடுக்கும். அப்ப FAHDKN. அப்ப இந்த ஒண்ணு மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். இதை கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை, ரெண்டுமே ஒரே தானே. இப்போ ஃபர்ஸ்ட் இதை மட்டும் FAவா, அப்ப 6 1, HDனா 8 4, KNனா 11 14. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் மட்டும் பாருங்க, 6 8 11. ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன ஆயிடுச்சு, இங்க இருந்து போகும்போது ஒரு 2 கோடி இருக்கு. அடுத்து இங்க இருந்து போகும்போது எனக்கு எவ்வளவு கோடி இருக்கு, 3 கோடி இருக்கு. சோ அதே மாதிரி இப்ப செகண்ட் இது பார்த்தோம்னா இங்க எவ்வளவு கோடி இருக்கு, 3 கோடி இருக்கு. இங்க எவ்வளவு கோடி இருக்கு, 10 கோடி இருக்கு. ஓகேவா? எனக்கு இந்த கான்செப்ட் தான் எனக்கு இதே மாதிரி தான் இங்கே இருக்கணும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்கு, LGNJQS. ஓகே, இப்போ இதை மட்டும் எழுதுவோம். அப்ப எவ்வளவு வருது, 12, ஜீனா 7, என்னன்னா 14, ஜேனா 10, கியூனா 17, எஸ்னா 19. ஓகே, ஃபர்ஸ்ட் இது 12 14 2 கோடி இருக்கா, கோடி இருக்கு. அடுத்து 14 இருந்து 3 கூடுதா, கூடுது. ஃபர்ஸ்ட் 2 கூடுது, அடுத்து 3 கூடுது, கரெக்ட் தான். அடுத்து இங்க 7 இருந்து 10 3 கூடுது, 10 இருந்து 19 9 தான் கூடி இருக்கு. எனக்கு என்னது ஃபர்ஸ்ட் 3 கூட டபுள் கூடணும், 10ல கூடணும், அன்னைக்கு 9 தான் கூடி இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கலாம். இங்க என்ன இருக்கு, LGயா. அப்ப 12 7 14 10 17 20. ஓகே, இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் இது 12 14 2 கோடி இருக்கு, கரெக்ட் தான். அடுத்து 14 17 3 கோடி இருக்கு, கரெக்ட் தான். ஓகே, இப்ப இந்த ரெண்டாவது நம்பர் பாருங்க, 7 இங்க 10 எவ்வளவு கோடி இருக்கு, 3 இங்க 10 20 எவ்வளவு கோடி, 10 கரெக்ட் தானே. இப்போ ஃபர்ஸ்ட் இங்க 2 இங்க 3 2 3 கரெக்ட். அடுத்து இங்க 3 இங்க 10 இங்கே 3 இங்கே 10 கரெக்டா இருக்கா? அப்ப எனக்கு எது அதே அமைப்பை தொடருது, செகண்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? அங்க எனக்கு எந்த சீரீஸ்ல போயிருந்தோ அதே சீரீஸ் இங்கேயும் போகுது. அப்போ ஒரு சீரீஸை செக் பண்றோம், அந்த ஒரு சீரீஸை வச்சு என்ன பண்ண நம்ம ஆப்ஷனை செக் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட், ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப மெயினான விஷயம், எழுத்துக்கான என்ன படிச்சு வச்சிருந்தீங்கன்னா நீங்க வேகமாகவும் எளிதாக ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட், இங்கே அதே தான். இப்ப அதே மாதிரி கான்செப்ட்ல இங்க கீழே உள்ள எது ஆப்ஷன் கேட்கறாங்க. இப்ப பாருங்க, இங்க 2 இருக்கு. ஓகேங்களா? இது ஒரு டேம், அதே மாதிரி இது ஒரு டேம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, 30 26 30 மைனஸ் 22. ஓகேங்களா? அப்ப இங்க என்ன கான்செப்ட் இருக்கு பாருங்க, இத டபுள் ஆக்குறாங்க. சரி, இது 13. ஓகேவா? 13 டபுள் ஆக்குறாங்க, அதாவது 2ஆல பெருக்குறாங்க. அடுத்து என்ன பண்ணிருக்காங்க, 26 30க்கு 4 கூட்டுறாங்க, 26 இருந்து 22க்கு 4 கழிக்கிறாங்க. அப்ப கான்செப்ட் என்னது, ஃபர்ஸ்ட் 2ஆல பெருக்கணும், அடுத்து 2வது நம்பர்ல இருந்து 3ஆவது நம்பருக்கு 4 கூட்டணும், அடுத்து 2வது நம்பர்ல இருந்து இந்த நம்பருக்கு என்ன பண்ணணும், 4 கழிக்கணும். அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்ப அதே கான்செப்ட் தான் இங்கே நான் பார்க்க போறேன். ஓகேங்களா? 4 கழிக்கணும் சரி, இங்க 8 கழிக்கணும் சரி, எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். என்ன இருக்கு, 20 60 64 46. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த இது கரெக்டா இருக்கா பார்க்கலாம். டபுள் ஆகணும்ல, 13 26. அப்ப அதே மாதிரி 20னா 40 வரணும், ஆனா இங்க கிடையாது. 9னா 18 வருது, ஓகே வச்சுக்கலாம். 21 42 வருது, வச்சுக்கலாம். 25 50 வருது, வச்சுக்கலாம். ஓகே, இப்ப இந்த 3 ஆப்ஷன் பார்க்கலாம். அப்ப இங்க 18 அடுத்து என்ன 4 கூட்டணும், அப்ப இங்க 4 கூட்டிருக்காங்க, இங்க 4 கூட்டிருக்காங்களா, இல்ல. இங்க 4 கூட்டிருக்காங்களா, இல்ல. அப்ப எனக்கு எது ஆன்சரு, ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் டபுள் ஆக்குனாங்க, அடுத்து செகண்ட்ல இருந்து 3ஆவது நம்பருக்கு என்ன பண்ணும், 4 கூட்டணும், 4வது நம்பர்ல இருந்து அடுத்த நம்பருக்கு வரத 8 கழிக்கணும்னு சொல்லலாம். ஏன்னா இங்க இருந்து 8 தானே கழியுது, அப்படியும் கண்டுபிடிச்சலாம். அப்ப என்ன ஆன்சர் கரெக்டா வருது,
ஆப்ஷன் செகண்ட் எனக்கு சரியாக பொருந்தது. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, உறவுமுறை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பி ஆனவர் ஏ இன் மகன். ஏ இன் மகன் தான் யாரு? பி. ஏ இன் மகன் யாரு? பி. சி ஆனவர் பி இன் மனைவி. அப்ப பி னுடைய மனைவி தான் யாரு? சி. அடுத்து டி ஆனவர் சி இன் மகள். டி ஆனவர் சி னுடைய மகள். அப்ப டி வந்து சி னுடைய மகள். அடுத்து இ என் ஆனவர் பி இன் மகன். பி இன் மகன் யாரு? இ. ஓகேங்களா? இங்க ஆண் அப்படின்னா ஸ்கொயர்ல வரைஞ்சுக்கணும், பெண் அப்படின்னா சர்க்கிள்ல வரைஞ்சுக்கணும், நம்ம வித்தியாசம் தெரிவதற்காக. ஓகேங்களா? இப்ப கொஸ்டின் கேட்டாங்க, இ ஆனவர் ஏக்கு என்ன உறவு? ஏக்கு என்ன உறவு? அப்ப ஏயுடைய மகன் தான் பி, பியுடைய மகன் தான் இ. அப்ப என்ன வரும்? ஏனுடைய பேரன் தான் ஈன்னு சொல்லலாம், இல்லனா மகனுடைய மகன் அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஆன்சருக்கு எது கரெக்ட்? மகனின் மகன். ஆன்சர் எது கரெக்ட்? மகனின் மகன். பேரன் சொன்னாலும் அதே தான், மகனின் மகன் சொல்லணும், ஒரே காரணம் தான். ஓகே, அடுத்தது இந்த கொஸ்டினை பாருங்க. இங்க எண்கள் கொடுத்துட்டாங்க, கொடுத்து என்ன பண்ண சொல்ல பாருங்க. மிகப்பெரிய எண்ணின் இரண்டாவது இலக்கத்தையும் மிக குறைந்த எண்ணின் இரண்டாவது இலக்கத்துடன் பெருக்கினால் கிடைக்கும் பெருக்கல் பலன் என்ன? ஓகே, அப்ப மிகப்பெரிய எண் எதுன்னு பார்க்கணும், மிக குறைந்த எண் எதுன்னு பார்க்கணும். எனக்கு மிகப்பெரிய எண் வரும், இங்க 600, இங்க 700, 400, 300, 400. அப்ப எது பெருசு? 745. ஓகேங்களா? பெரிய நம்பர் என்னது? 745. ஓகே, அடுத்து மிக குறைந்த எண், அப்ப சிறியது எதுன்னு பாருங்க. எது சின்னது? 600, 700, 400, 300. 300 தான் வரும். ஓகேங்களா? அப்ப சிறியது எவ்வளவு? 378. அது என்ன சொன்னாங்க? இரண்டாவது இலக்கத்தோட தான் பெருக்க சொல்றாங்க. அப்ப மிகப்பெரிய எண்ணுக்கும் மிக சிறிய எண்ணும் இரண்டாவது இலக்கம் இருக்குல்ல, இரண்டாவது இலக்கம் என்னது? இங்க 4, இங்க இரண்டாவது இலக்கம் என்னது? 7. இதை என்ன பண்ண சொல்றாங்க? பெருக்க சொல்றாங்க. அப்ப இங்க இரண்டாவது இலக்கம் 4, இங்க இரண்டாவது இலக்கம் 7. அப்ப ரெண்டுமே பெருக்க எவ்வளவு கிடைக்கும்? 28. அப்ப ஆன்சர் எது கரெக்ட்? 28. அடுத்து திசைகள் பேஸ் பண்ணி கொஸ்டின் கண்டுபிடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? ஏ என்ற புள்ளியில இருந்து ஆரம்பிக்கிறார். ஓகே, ஸ்டார்ட் பண்றாரு. எங்க பண்றாரு? ஃபர்ஸ்ட் மேற்கு நோக்கி 6 கிலோமீட்டர். அப்ப மேற்கு நோக்கி எவ்வளவு? 6. இப்ப இங்க வந்துட்டாரு. அடுத்து இடதுபுறம் திரும்பி எவ்வளவு? 3. ஓகே, அப்ப இடதுபுறம் திரும்பி எவ்வளவு? 3. அப்ப எங்க வரும்? கீழே. ஏன்னா மேல போயிட்டா வலதுபுறம். இப்ப 3 இங்க வந்துட்டாரு. ஓகே, அடுத்து வலதுபுறம் திரும்பி எவ்வளவு? 5. வலதுபுறம் எங்கிட்ட வரும்? இந்த டைரக்ஷன் எவ்வளவு? 5. ஓகே, இப்ப இங்க வந்துட்டார். அடுத்து திரும்ப என்ன? வலதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர். அப்ப இங்க இருந்து வலதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர். அடுத்து அவர் வலதுபுறம் திரும்பி எவ்வளவு? 4 கிலோமீட்டர். அப்ப இங்க இருந்து இங்க வரைக்கும், ஏன்னா இது மொத்த டைரக்ஷன் 5ல, அப்ப இது எவ்வளவு? 4. அப்ப என்ன பண்றாரு? பி என்ற புள்ளியை அடைகிறாரு. மீண்டும் ஏ புள்ளியை அடைய அவர் எவ்வளவு தூரம் எந்த திசை நோக்கி பயணிக்கணும்? அப்ப பியில இருந்து ஏக்கு போனா அவர் எந்த திசையில போகணும்? கிழக்கு திசையில போகணும். எதுல போகணும்? கிழக்கு திசையில போகணும். மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு வரும்? இதோட டிஸ்டன்ஸ் எனக்கு எவ்வளவு? 1. ஏன்னா மொத்தம் 5ல 4 ரிட்டர்ன் வந்துட்டார்ல, அப்ப மீதி எவ்வளவு இருக்கும்? 1 இருக்கும். இது ஒரு 6, மொத்தம் எவ்வளவு ஆயிடுச்சு? 7. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 7 கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி போகணும். ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். 7 கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி நான் செல்லணும், அவ்வளவுதான். அடுத்தது இங்க பாருங்க, குழுவில் சேராத தொகுப்பு எதுங்க இருக்காங்க? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணுங்க. OL அப்ப 15, 12. அடுத்து IEF இங்க எவ்வளவு வரும்? 9, 6. அடுத்து FC 6, 3. இங்க LI 12, 9. அப்ப இங்க என்ன இருக்கு? இங்கேயும் 3 குறையுது, 3 குறையுது, 3 குறையுது, 3. அப்ப அனைத்துமே எனக்கு எவ்வளவு ஆகுது? 3 குறையுது. அப்ப என்ன கண்டுபிடிக்க முடியல. இப்ப செகண்ட் இது பார்ப்போம். இங்க TP அப்ப எவ்வளவு வருது? 20, 16. இங்க NJ அப்ப எவ்வளவு வருது? 14, 10. இங்க KH Kனா 11, Hனா எவ்வளவு? 8. அடுத்து QM Q எவ்வளவு? 17, Mனா 13. அப்ப இங்க டிஃபரன்ஸ் எவ்வளவு? 4. இங்க டிஃபரன்ஸ் எவ்வளவு? 4. இங்க டிஃபரன்ஸ் எவ்வளவு? 3. இங்க டிஃபரன்ஸ் எவ்வளவு? 4. அப்ப எங்க வேறுபட்டு இருக்கு? இங்கதான் வேறுபடுதா? எனக்கு அனைத்துலயுமே ஒரே மாதிரி டிஃபரன்ஸ் வந்துச்சு. இங்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரே இடத்துல மட்டும் டிஃபரன்ஸ் மாறுது. அப்ப எந்த இடத்துல மாறுது? 3வது இலக்கத்துல. அப்ப ஆன்சர் அது 3வது ஆப்ஷன் FKCH. அடுத்து வரக்கூடிய எழுத்து எது கேக்குறாங்க? ஃபர்ஸ்ட் எழுத்து மட்டும் பாருங்க, QOMK. அப்ப 17, ஓனா 15, எம்னா 13, கேனா 11. அப்ப அடுத்து எனக்கு என்ன ஆகும்?
அப்ப ரெண்டு ரெண்டா குறையுதா, அப்ப 11 ரெண்டா குறைச்சா வரும் 9. 9 ஐ. அடுத்து இரண்டாவது எழுத்து பாருங்க, TRPN. அப்ப டீனா எவ்வளோ 20, ஆர்னா 18, பீனா 16, என்னன்னா 14. அப்ப அடுத்து எனக்கு என்ன வரும் 12. ரெண்டு ரெண்டா தானே குறையுது, அப்ப 12 எனக்கு என்ன வரும் எள்ளு. அடுத்தது வீனா எவ்வளோ 22, டீனா 20, ஆர்னா 18, பீனா 16. அடுத்த எனக்கு எவ்வளோ வரும் 14. 14 எனக்கு என்னது எண்ணு. அப்ப ஆன்சர் அது ILN. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து வரக்கூடிய இரண்டு எண்கள் விடுபட்ட நம்பர் இருக்கு, அந்த விடுபட்ட நம்பரை கண்டுபிடிக்க போறோம். என்ன இருக்கு 81, 84, 90, 99, 111 டேஷ் 144 டேஷ். இப்ப கண்டுபிடிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் எனக்கு எவ்வளவு கூடி இருக்கு, ஒரு 3 கூடுது, அடுத்து எவ்வளவு கூடுது 6, அடுத்து 9, அடுத்து 12. அடுத்து எனக்கு எவ்வளவு கூடி இருக்கணும், இப்ப பாருங்க 3, 6, 9, 12. அப்ப என்ன இருக்கு 3 மடங்கா போய்கிட்டே இருக்கு. அப்ப 12க்கு அப்புறம் என்ன வரும் 15. அப்ப 111 5 கூட்டினா வரும் 126. அப்ப 126 எதை கூட்டணும் 18 கூட்டுவேன். 126 18 கூட்டினா 144 வருது. அப்ப 18க்கு அப்புறம் எது மடங்கு வரும் 21. அப்ப கூட்டினா எவ்வளவு வரும் 165. அப்ப ஆன்சர் அது 126, 165. ஓகேங்களா? சோ ஆன்சர் எங்க இருக்கு பாருங்க, ஆன்சர் எங்க இருக்கு இங்க தான் இருக்கு 126, 165. நெக்ஸ்ட் ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில், ரொம்ப சிம்பிளான क्वेश्चन. என்ன பார்க்க போறோம்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த வார்த்தை எங்க இருக்குன்னு செக் பண்ணுங்க. எங்க இருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இங்க இருக்கு, வேற எங்கேயாச்சும் இருக்குங்களா, இங்கே இருக்கு. அப்ப ரெண்டு இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, ஏன்னா இது வந்து கொஸ்டின். ஓகேங்களா? ஆப்பர்ச்சுனிட்டி எத்தனை இடத்துல இருக்கு, 2 இடங்கள் இருந்துச்சுன்னா அப்ப அந்த எழுத்து எனக்கு 2 இடத்துல இருக்கணும். ஏபி, இங்க ஏபி வந்திருக்கா வரல. அடுத்து இங்க டிபி இங்க வந்திருக்கா வந்திருக்கா. அப்ப டிபி இங்கேயும் வருது, டிபி இங்கேயும் வருது. அப்ப ஆப்பர்ச்சுனிட்டிஸ் 2 இடத்துல இருக்கு, டிபியும் 2 இடத்துல இருக்கு. வேற ஏதாவது 2 இடத்துல இருக்கா இருக்காது. ஏபி இல்ல, எம்பி இல்ல. அப்ப அவ்வளவுதான். அப்ப ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கான குறியீடு எனக்கு என்ன வரும் டிபி. அவ்வளவுதான். அப்ப ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அந்த எழுத்தும் ஒரு இடத்துல தான் இருக்கணும். ஆப்பர்ச்சுனிட்டி 2 இடத்துல இருந்துச்சுன்னா அதுவும் 2 இடத்துல தான் இருக்கணும். ஆன்சர் அது டிபி. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க, 1, 6, 7, 5, 8, 4, 3 என்ற எண்ணில் உள்ள ஒவ்வொரு ஒற்றைப்படை இலக்கத்திலும் 1ஐ கூட்டி மற்றும் ஒவ்வொரு இரட்டைப்படை இலக்கத்திலிருந்தும் 2ஐ கழித்தால் இவ்வாறு உருவாக்கப்பட்ட புதிய எண்ணில் மிகப்பெரிய மற்றும் மிக சிறிய இலக்கங்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம் என்னவாக இருக்கும். ஓகேங்களா? அப்ப இங்க என்ன பண்ண சொல்றாங்க, ஒற்றைப்படை அப்படின்னா 1 கூட்டிக்கங்க, இரட்டைப்படை அப்படின்னா என்ன சொல்றாங்க 2 கழிக்க சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப இங்க என்ன பண்ண போறோம், நம்ம மிக சிறிய இலக்கம் மிகப்பெரிய இலக்கத்துக்கு என்ன சொல்றாங்க வித்தியாசம்னு கேக்குறாங்க. அப்ப என்ன பண்ணலாம், ஒவ்வொரு நம்பருக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு போட்டாலும் சரி, இல்ல அப்படின்னா ஒற்றை எண்களை மிகப்பெரிய எதுவும் பார்த்து 1 கூட்டணும், இரட்டை எண்களை மிக சிறிய எதுவும் பார்த்து 2 கழிக்கணும். அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்போ ஒற்றை எண்ணுக்கு எது பெரிய நம்பர் 7 தான். ஓகே, ஒற்றை எண்ணில் பெரிய நம்பர் 7. அப்ப அதில் 1 கூட்டுங்க, எவ்வளவு வரும் 8. ஒற்றை எண்களை பெரிய நம்பர் 7, 1 கூட்டினா எவ்வளவு 8. அடுத்து இப்ப இரட்டை எண்களை மிக சிறிய நம்பர் 4 -2. ஏன்னா இரட்டை எண்களை 2 கழிக்கணும், கழிச்சாலும் வரும் 2. அப்ப மிகப்பெரிய இலக்கம் 8, மிக சிறிய இலக்கம் 2. அப்ப 2ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா கழிங்க. அப்ப ஆன்சர் எவ்வளவு வரும் 6. இப்ப வித்தியாசம் எவ்வளவு வரும் 6 வரும். ஓகேங்களா? ஆன்சர் 6. நெக்ஸ்ட் இப்ப கண்ணாடி பொம்மை எனக்கு எது வரும் கண்டுபிடிக்கலாங்களா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த கே இங்க வந்துடும், லாஸ்டா வந்துடும். எப்படி வந்திருக்கு எனக்கு இப்படி வந்திருக்கும். அப்ப கே எத்தனை இடத்துல இருக்கு 1, 2, 3 இத்தனை இடத்துல இருக்கு. அப்ப எனக்கு இது வராது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த 7ங்கிறது எங்க வந்திருக்கும் ஃபர்ஸ்டா வந்திருக்கும். இப்ப இப்படி உள்ள 7 எனக்கு எப்படி வந்திருக்கும் இப்படி வந்திருக்கும். அப்ப எனக்கு இந்த டைரக்ஷன் எத்தனை தான் இருக்கு 2 தான் இருக்கு. அப்ப எனக்கு இது வராது. ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ண போறேன்னா இந்த அண்டு வந்து திருப்பி வந்திருக்குமா, எங்க வந்திருக்கும் 7க்கு இங்கிட்டு. ஓகே, இப்படி வர்றது எனக்கு எப்படி வந்திருக்கும் இப்படி வந்திருக்கும். ஓகேங்களா? அப்ப என்ன வந்திருக்கும் எனக்கு இதுதான் வரும். அப்ப 7 8 3 P L K எனக்கு இப்படிதான் வந்திருக்கும். அப்ப கண்ணாடி பொம்மை எனக்கு எது சரியா இருந்திருக்கும், லாஸ்ட் ஆப்ஷன் தான் எனக்கு சரியா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த क्वेश्चन பாருங்க, P Q R S T U மற்றும் V ஆகியோர்
ஒவ்வொருவரும் வாரத்தின் வெவ்வேறு நாளில் அதே வாரத்தின் திங்கட்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை முடிவடையும் வரை தேர்வு உள்ளது. ஓகேவா? அப்ப திங்கட்கிழமை, செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. ஓகே, அப்ப திங்கட்கிழமை இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எக்ஸாம் இருக்கு. மொத்தம் 7 பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆர் என்பவருக்கு வியாழக்கிழமை தேர்வு உள்ளது. ஓகே, டேரக்டா சொல்றாங்க. ஆர் என்பவருக்கு வியாழக்கிழமை தேர்வு உள்ளது. அடுத்து யூ மற்றும் கியூக்கு இடையில், யூ மற்றும் கியூக்கு இடையில் என்னது, சரியாக 4 பேர் தேர்வு உள்ளது. ஓகேவா? யூக்கும் கியூவுக்கு இடையில 1 2 3 4, அப்ப இங்க 2 பேருக்கு 4 பேருக்கு தேர்வு இருக்கு. அடுத்து இவர்களில் யாருக்கும் ஞாயிற்றுக்கிழமை தேர்வு இல்லை. ஓகேங்களா? இவங்க 2 பேருக்குமே என்னது, ஞாயிற்றுக்கிழமை தேர்வு இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம், இப்படி மாத்தலாம். இங்க யூ இங்க கியூ வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இடையில 4 பேர் இருப்பாங்க பாருங்க. இப்போ யூ கியூ, அப்ப ரெண்டுமே என்னது, யூ கியூ அப்படின்னு சொல்லலாம். இல்ல கியூ இங்க போட்டு இங்க என்ன பண்ணலாம், யூ வரலாம். ஓகே, அடுத்தது பி என்பவர், பி என்பவருக்கு எஸ்க்கு உடனடி முன்னதாக தேர்வு உள்ளது. அப்ப எஸ்க்கு உடனடி முன்பாக யார் இருக்கு, பிக்கு தேர்வு இருக்கு. அப்ப எஸ்க்கு உடனடி முன்பாக பிக்கு தேர்வு இருக்கு. அடுத்து வி என்பவருக்கு வெள்ளிக்கிழமை பரீட்சை இல்லை. ஓகேங்களா? அப்ப வி வந்து வெள்ளிக்கிழமை தவிர வேற எங்கனாலும் வந்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது யூ என்பவரின் தேர்வு எஸ்க்கு பிறகு இல்லை. ஓகேங்களா? யூ என்பவரின் தேர்வு என்னது, எஸ்க்கு பிறகு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அப்ப யூ இங்க இருக்குது. அப்ப எஸ் எங்க போடலாம் பாருங்க. அப்ப யூ இங்கே வச்சுக்கலாம். ஏன்னா எஸ் எங்கேயும் போட்டேன் அப்படின்னா எஸ்க்கு பிறகு தேர்வு வந்த மாதிரி ஆயிடும். ஓகேவா? எனக்கு கியூ இங்க தானே வர முடியும். அப்ப இங்க யூ என்ன போட முடியாது. அப்ப யூ இங்க தான் போடணும். அப்ப கியூ இங்க தான் போடணும். ஓகேங்களா? சரி, இப்ப யூ இங்க போட்டாச்சு, கியூ இங்க போட்டாச்சு. அடுத்து பிஎஸ் கண்டினியூஸா தான் இருக்கணும். இப்ப பிஎஸ் இங்க கண்டினியூஸா போட முடியுமா, அந்த கேப்ல இங்க தான் போட முடியும். பிஎஸ். ஓகேங்களா? பிஎஸும் போட்டாச்சு. இப்ப வெள்ளிக்கிழமை என்னது, விக்கு வந்து எக்ஸாம் இல்ல, வெள்ளிக்கிழமை வி வந்து இருக்க மாட்டாரு. அப்ப வி வந்து எங்க இருப்பாரு, ஞாயிற்றுக்கிழமை இருப்பாரு. அடுத்து அப்ப இந்த கேப்ல யாருப்பா, இன்னும் யார் வராம இருக்கா, டி. ஓகே, இப்ப கொஸ்டினா கேட்டாங்க, கியூ என்பவருக்கு பிறகு எத்தனை பேருக்கு தேர்வு உள்ளது. அப்ப கியூக்கு பின்னாடி யாரு தான் தேர்வு எழுதுறா, ஒரே ஒரு ஆள் தான் தேர்வு எழுதுறாங்க. அப்ப ஆன்சர் என்னது, 1. அப்ப கியூவுக்கு பிறகு ஒரே ஒரு ஆள் தான் தேர்வு எழுதுறாங்க. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க, அடுத்து வரக்கூடிய படம் என்ன வரும். ஓகே பாருங்க, ஃபர்ஸ்ட் 1 இருக்கு, அடுத்து 2 ஆப்போசிட்டா மாறுது, அடுத்து 3 ஆப்போசிட்டா மாறுது, அடுத்து 4 ஆப்போசிட்டா மாறுது. அப்ப அடுத்து எனக்கு என்ன வரும், 5. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், இப்படி போகும், அடுத்து இங்கிட்டு, அடுத்து இங்கிட்டு, அடுத்து இங்கிட்டு, அடுத்து என்னது இங்கிட்டு போயிருக்கும். ஓகேவா? அப்ப என்ன இருக்கும், 5 ஏற வரணும். அப்ப எனக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு திசை என்னது ஆப்போசிட் ஆப்போசிட்டா வர மாதிரி இருக்கும். இது ஒரே மாதிரி போகுது, வராது. இங்க மொத்தம் 4 தான் இருக்கு, வராது. இங்க ஒரே மாதிரி திசை இருக்கு, வராது. அப்ப எனக்கு எதா வரும், இதுதான் எனக்கு வரும். ஓகேங்களா? அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, ஃபார்மேட்ஸ் என்ற வார்த்தையில் உள்ள ஒவ்வொரு உயிரெழுத்தும் ஆங்கில அகரவரிசைப்படி உடனடி அதை தொடர்ந்து வரும் எழுத்தாக மாற்றப்படுகிறது. மேலும் ஒவ்வொரு மெய்யெழுத்தும் ஆங்கில அகரவரிசை உள்ள உடனடி முந்தைய எழுத்தாக மாற்றப்பட்டுள்ளது. இவ்வாறு உருவாக்கப்பட்ட எழுத்துக்களின் குழுவில் எத்தனை உயிரெழுத்துக்கள் இருக்கும். ஓகே, உயிரெழுத்துக்கள்லாம் ஒண்ணு இல்ல, வவல்ஸ், ஏ இ ஐ ஓ யூ. ஓகே, இப்போ ஃபார்மேட்ஸ் எழுதிக்கலாம். எஃப் ஓ ஆர் எம் ஏ டி எஸ். ஓகேங்களா? இதுல உயிரெழுத்து என்னது, ஓங்கிறது ஒரு உயிரெழுத்து, ஏங்கிறது ஒரு உயிரெழுத்து. வேற ஏதாவது உயிரெழுத்து இருக்கா, இல்ல. அப்ப இது என்ன பண்ணும், அடுத்த எழுத்தா மாத்திக்கலாம். அப்ப ஓக்கு அடுத்து என்ன வரும், பி. ஏக்கு அடுத்து என்னது, பி. ஓகே, இப்ப அடுத்து மீது உள்ளதுல மெய்யெழுத்து, மெய்யெழுத்து என்ன பண்ணும், ஒரு எழுத்து முன்னாடி வரணுமா. அப்ப எஃப்க்கு முன்னாடி இ, ஆருக்கு முன்னாடி கியூ, எம்முக்கு முன்னாடி எல், டிக்கு முன்னாடி எஸ், எஸ்க்கு முன்னாடி ஆர். ஓகேங்களா? இப்போ ஒரு என்ன பண்ணாச்சு, எல்லாத்தையும் எழுதியாச்சு. என்ன சொன்னாங்க, உயிரெழுத்துக்கள் எத்தனை தான் கேட்டாங்க. உயிரெழுத்து எது வரும், ஈங்கிற ஒரு உயிரெழுத்து. அடுத்து பி வருமா, கியூ, எல், பி, எஸ், ஆர் வராது. அப்ப எத்தனை தான் இருக்கு, எனக்கு ஒரே ஒரு உயிரெழுத்து இருக்கு. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, ஹேஷ்டாக்கும் சதவீதத்துக்கு என்ன வரும். ஒண்ணுமே இல்ல, இதுக்கு என்ன பண்ணுவோம், இதுல இருந்து இது வந்து இதோட தொடர்புடையனா, இது வந்து எதோட தொடர்புடையன்னு கண்டுபிடிப்போம். ஆனா என்ன பண்ணாங்க, இதுவே கொடுக்காம இது ரெண்டுமே கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணுவோம், நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருந்து வருவேன். ஓகேங்களா? ஆப்ஷன்ல இருந்து வர போறேன். ஃபர்ஸ்ட் ZFL எடுப்பேன். ஓகேவா? இப்ப ஹேஷ்டாக் வந்து என்ன பண்ண போறேன், ZFL னு எடுப்பேன். ஓகேங்களா? அப்ப ZFL இந்த CGP எப்படி வந்திருக்குன்னு பார்ப்பேன். ஓகேங்களா? CJP
CJP. ஓகே, அப்ப Z இங்க C, அப்ப என்ன இருக்கு, 3 கூடி இருக்கு. இங்க F இங்க J, அப்ப F 6 J 10, என்ன வருது 4 கூடுது. இங்க L இங்க P, அப்ப எவ்வளவு 12, இது 14 எவ்வளவு கூடுது 4. அப்ப ஃபர்ஸ்ட் 3 அடுத்து 4 அடுத்து 4. எனக்கு இதே மாதிரி சீக்வன்ஸ் இங்க கூடுதான்னு செக் பண்ணுவேன். பாருங்க NUA. ஓகே, ஃபர்ஸ்ட் 3 கூட்டினா 14, 3 கூட்டினா 17, 17 Q. அடுத்து 4 கூட்டணும், யூனா 21, 21 4 கூட்டினா 25 ஒய்ஏ. ஏனா 1 4 கூட்டினா 5, என்னது இ. அப்ப QYE இருக்கான்னு பார்ப்பேன். இருக்கா, RYE தான் இருக்கு. எனக்கு QYE இருந்தா சரி, ஏன்னா இந்த கான்செப்ட் படி இங்கே வரணும்னு சொல்லுவேன். பட் இங்க இல்லாதனால இது தவறு. ஓகேவா, ZFL எடுத்தா எனக்கு RYE தான் வரணும். சரி, QYE தான் வரணும். ஓகே, அந்த மாதிரி இருந்துச்சா எனக்கு என்ன, இது வரல. ஓகே, ZFL எடுத்தா சரி இதே வரணும். இதை எடுத்தோம்னா இதுதான் வரும், ஆனா வந்துச்சா வரல, அப்ப இது கிடையாது. இப்ப நெக்ஸ்ட் ஆப்ஷன் YFL எடுக்கலாம். ஓகே, YFL. ஓகே, YFL எடுத்தா எனக்கு என்ன வரும், இங்க என்ன இருக்கு, YFL அப்படின்னா இருக்கும் CJP-ஆ. இப்போ ஃபர்ஸ்ட் Y இங்க C என்ன இருக்கு 4 கூடுது. இங்க FJ எவ்வளவு கூடுது 4 கூடுது. இங்க L இங்க P எவ்வளவு கூடுது 4 கூடுது. அப்ப அனைத்திலுமே 4 கூட்டணும். அப்ப NUA. அப்ப 14 என்னன்னா 14 கூட்டினா 18, அப்ப 6. அடுத்து யூனா எவ்வளவு 24 கூட்டினா 25, ஏனா 1 4 கூட்டினா 5, RYEன்னு வரணும். ஆனா இங்க என்ன இருக்கு RYFல இருக்கு. அப்ப எனக்கு RYF தான் எனக்கு வந்திருக்கு, ஆனா வரல. அப்ப எனக்கு இதுவும் கிடையாது. இப்ப அடுத்த ஆப்ஷன் YFL. ஓகேவா, YFL தான் என்ன பார்த்தோம், YFL CJP. அப்ப என்ன வரும் 4 4 கூட்டணும். அப்ப 4 4 கூட்டினா RYE வரும். ஓகே, கரெக்டா வருதுங்களா. அப்ப எனக்கு இதுதான் கரெக்டா இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா, ஹேஷ்டாக் YFL எடுத்தீங்கன்னா பெர்சன்டேஜ் எவ்வளவு வரும் RYE அப்படின்னு கரெக்டா வருது. அப்ப ஆன்சர் அது ஆப்ஷன் சி. பாருங்க இங்க YEL எடுத்தோமா 4 குடிச்சா, அப்ப NUA ல இருந்து 4 கூடணும் RYE தான் வரும். அப்ப இங்க வருது. அப்ப ரெண்டுமே எனக்கு சமமாய் வருது. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து சதுர மேஜை சுற்றி எத்தனை பேர் இருக்காங்க, மொத்தம் 7 பேர் இருக்காங்க. ஓகே, சதுர மேஜை 1 2 3 4 5 6 7. ஓகே, அடுத்து G என்பவர் மட்டுமே J யின் இடதுபுறத்தில் இருக்கிறார். ஓகேவா, J உடைய இடதுபுறம் யாரு G. J யினுடைய இடதுபுறம் யாரு G மட்டும் தான் இருக்கிறார். அப்ப G தான் என்னது இடதுபுறம். ஓகே, அடுத்து G மற்றும் H கிடையே 4 பேர். ஓகே, G மற்றும் H கிடையே எத்தனை பேரு 4 பேரா, அப்படிங்க போடுங்க. G தான் எங்க இருக்காரா, இவர் தான் அது இடதுபுறம்னு சொல்லிட்டாங்க. அப்ப இடதுபுறம்னா இந்த சதுரத்தை விட்டுருங்க, நார்மலா பாருங்க. இங்க G இங்க என்னது J, ஏன்னா Jக்கு இடதுபுறம் G. அப்ப Gக்கும் H கிடையே 4 பேர். அப்ப 1 2 3 4, அப்ப H. அப்ப Gக்கும் H கிடையே 4 பேரு. ஓகேங்களா, அடுத்தது N மற்றும் I-க்கு இடையில் O. ஓகேங்களா, N I-க்கு இடையில யாரு O. ஓகேவா, NO இருக்கலாம், இல்ல IO என்ன கூட இருக்கலாம். ஓகே, அடுத்து N என்பவர் H-க்கு உடனடி அருகாமையாளர் அல்ல. ஓகேவா, H என்னது உடனடி அருகாமையாளர் அல்ல. ஓகேவா, அப்ப N இங்க போட முடியாது. அப்ப என்ன பண்ண முடியும், N இங்க தான் போடும், NOI. ஓகேங்களா, இன்னும் இங்க யாரு வராம இருக்கான்னு பாருங்க. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, 3 6 பேர் இருக்காங்க, 7 பேர் வரணும்ல. பின்ன யார் வரல, M. ஓகேங்களா, இப்ப வரிசையின் வலது கடைக்கோடியின் முனையில் அமர்ந்திருப்பவர் யார், யார் அமர்ந்திருப்பா M. ஏன்னா G வந்து இடது அப்படின்னா அப்ப M தானது வலது. அப்ப ஆன்சர் அது M. நெக்ஸ்ட் இந்த क्वेश्चन பாருங்க, குழுவில் சேராதது எது. ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்து கம்பேர் பண்ணுவோம். K இங்க P, அப்ப 11 16, இங்க G L, அப்ப 7 12, இங்க O இங்க T 15 20, C H 3 8. அப்ப டிஃபரன்ஸ் எவ்வளவு வருதுங்க, டிஃபரன்ஸ் இங்கே 5 இங்கே 5 இங்கே 5 இங்கே 5. ஓகே, அப்ப கண்டுபிடிக்க முடியாது. இப்ப செகண்ட் எடுத்து பார்க்கலாம். MS 13 19, இங்க I இங்க N, I எவ்வளோ 9, N எவ்வளோ 14. அடுத்து Q இங்க V, அப்ப Q எவ்வளோ 17, V எவ்வளோ 22. அடுத்து இங்க E இங்க J, அப்ப E னா 5, J எவ்வளோ 10. அப்ப இங்க டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது 6, இங்க டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது 5, இங்க டிஃபரன்ஸ் எவ்வளோ 5, இங்க டிஃபரன்ஸ் எவ்வளோ 5. அப்ப இங்க எல்லாத்தையும் டிஃபரன்ஸ் 5 வருது, இங்க மட்டும் 6ல வருது. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எனக்கு என்ன இருக்கு, வேறுபட்டு இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் A. நெக்ஸ்ட், ஒரு வரிசையில் 59 நபர்கள் வடக்கு நோக்கி நிற்கிறார்கள். வாங் இடது முனையிலிருந்து இரண்டாவது இடத்திலும்
சோ வலது முனையிலிருந்து ஓராவது இடத்திலும் உள்ளனர். வாங் மற்றும் சோங் இடையே எத்தனை பேர் உள்ளனர்? இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா, மொத்தம் எத்தனை பேரு? 59 பேர் வரணும். ஓகே, வாங்க வந்து இடது முனையில இருந்து இரண்டாவது ஆள். அப்ப இரண்டாவது ஆள் யாரு? வாங்கு. அடுத்து வலது முனையில இருந்து முதல் ஆளு யாரு? சோ. அப்ப இங்க 2 பேர் போயிட்டாங்க, இங்க ஒரு ஆள் போயிட்டாங்க. அப்ப ரிமைன் நடுவில் எத்தனை பேர் இருப்பாங்க? மொத்தம் 59 பேர்ல. அப்ப 59 பேர்ல ஃபர்ஸ்ட் 2 பேர் போயிட்டாங்க, லாஸ்ட் ஒரு ஆள் போயிட்டாங்க. மொத்தம் 3 பேர் போயிட்டாங்களா? அப்ப ரிமைனிங் எத்தனை பேர் இருப்பாங்க? 56 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா, அப்ப கான்செப்ட் என்னது? வாங்குக்கும் சோவுக்கும் எத்தனை பேர் இருப்பாங்க? 56 பேரு. இங்க ஒரு ஆளு 57, இங்க 2 ஆள் 59 வந்துச்சுங்களா? அப்ப எத்தனை இடையில இருக்காங்க? 56 பேர் இடையில இருக்காங்க. நெக்ஸ்ட், இந்த படத்துல எது வேறுபட்ட படம் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஷேடோ இருக்கு பாத்தீங்களா? இந்த ஷேடோ வந்து எதை குறிக்குதுன்னா, இந்த இதுல ஒரு முக்கோணத்துல பாதி அப்படின்ற மாதிரி இருக்கு. இது ஒரு சாய் சேதத்துல பாதி அது மாதிரி இருக்கு. இது செவ்வகத்துல பாதி மாதிரி இருக்கு. இது வட்டத்துல கால். இது முக்கோணத்துல பாதி. அப்ப நீங்க இதை வச்சு ஷேட் பண்றதை வச்சு, அப்ப அனைத்திலுமே பாதி வந்துச்சு. இங்க மட்டும் என்னது? கால் தானே இருக்கு. அப்ப என்னது? வித்தியாசமான படம் டி. நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின். ஓகே, டிக்கான குறியீடு என்ன? அது கண்டுபிடிக்கலாம். இப்ப டி எத்தனை இடத்துல இருக்கு? டி இங்க மட்டும்தான் இருக்கு. அப்ப அந்த நம்பரும் எனக்கு ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கணும். 3 3 2 இடத்துலக்கு வராது. 1 2 இடத்துலக்கு வராது. 6 2 இடத்துலக்கு வராது. 9. ஓகேலா, டி எனக்கு ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா நம்பரும் ஒரு இடத்துல தான் இருக்கணும். என்னதுக்கு? 9. அப்ப டிக்கான குறியீடு என்னது? 9. அவ்வளவுதான். இந்த மாதிரி குறியீடு பேஸ் பண்ணி டி ஆறாவது நல்லாவே கொஸ்டின் கேட்கறாங்க. ரொம்ப எளிமையா நீங்க வேகமா ஆன்சர் பண்ணணும், மிஸ்டேக் இல்லாம ஆன்சர் பண்ணாத ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி கொஸ்டின் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. அதே பாத்தீங்கன்னா நம்பர் சீரீஸ்ல ஈஸியா தான் கொஸ்டின் கேட்கறாங்க. ஆல்பபெட் சீரீஸும் கொஸ்டின் ஈஸியா தான் கேட்கறாங்க. உறவு முறை பேஸ் பண்ணி கொஸ்டின்லாம் நீங்க டேரக்டா என்ன பண்ணலாம், இவங்களுக்கு தொடர்பு என்னன்னா அப்படியே வரிசையா சொல்லிடுறாங்க. மகன் மகள் சகோதரர் அப்படின்னு சொல்லி ஒரு லென்த்தாவே ஒரு சீக்வன்ஸ் கொடுத்து கேட்டுருவாங்க. ஓகேங்களா, அப்ப ரொம்ப ரொம்ப எளிமையா தான் கொஸ்டின்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ரீசனிங் பொறுத்த அளவுக்கு சில கொஸ்டின் இப்ப சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஆகலாம். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டா நீங்க புரிதலோட போட்டீங்கன்னா நீங்க வேகமாவும் கரெக்டாவும் ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா, சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கும். அதை மட்டும் கரெக்டா நீங்க கேர்ஃபுல்லா பாத்தீங்கன்னா அதையும் நீங்க ஆன்சர் பண்ணலாம். ரீசனிங்க பொறுத்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணலாம், மேக்ஸிமம் ஃபுல்லா ஸ்கோர் பண்றது தான் பார்க்கணும். ஏன்னா இங்க நம்ம டயத்தை சேவ் பண்ணி வேகமாவும் ஆன்சர் பண்ண முடியும். மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டைம் கொஞ்சம் அதிகமாகும். அதே மாதிரி அனைத்து கொஸ்டினும் ஆன்சர் பண்ணும்போது அங்க கொஞ்சம் ரிஸ்காவும் இருக்கும். ஆனா ரீசனிங் அப்படி இருக்காது. மேக்ஸ் நல்லாவே நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். இந்த பகுதியை மட்டும் கண்டிப்பா மிஸ் பண்ணவே கூடாது. ஓகேங்களா, ஓகே. இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்து கொண்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளுடைய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண பாத்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களது விடைபெறுவது தமிழ் ஐஎஸ்எல்வி கார்த்திக். நன்றி.